அவரது பரந்தப்பட்ட போராட்டத்தின் ஒரு பகுதின்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது. சாதியாலையும் மற்ற பாகுபாடாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும்னு அவர் பாடுபட்டு இருக்கிறார். ஆனா பாருங்க என்ன ஒரு விந்தனா, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை உடைக்கிறதுக்கும் அவர் அவமானப்படுத்துறதும் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. யாருக்காக பேசினாரோ யாருக்காக உழைத்தாரோ அப்படிப்பட்டவரின் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாம கூண்டுல வைக்கப்பட்டிருக்கு. SC/ST மக்களுக்கு வட்டமேசை மாநாட்டிலே பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக பெண்களோட உரிமைக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர். இன்னும் சொல்லணும்னா தன்னுடைய சமூக பிரதிநிதிகள் சில பேர் நீங்க ஏன் பிற்படுத்தப்பட்டவங்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக பேசுறீங்க அப்படின்னு புரிதல் இல்லாம அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. புரிதல் இல்லாம பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அமைப்பை SC/ST மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தொடங்கின. நமக்கு உரிமைகள் கிடைச்சது. இதனால பல பேர் இன்னைக்கு பெரிய ஆளா வந்துட்டீங்க. இது போல நீங்க பேசுனீங்க ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் BC ஃபெடரேஷன் மாத்திருவன்னு சொந்த மக்கள் கிட்ட சில பேர் கேட்டதற்கு கொந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும்ல, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எல்லா மக்களுடைய உரிமைகளுக்காக யோசிச்சிருக்கிறார். எல்லா மக்களும் சமத்துவமா சகோதரத்துவமா வாழணும்னு நினைச்சாருன்னு நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். ஒரு தேசிய தலைவரா கொண்டாடப்பட வேண்டியவரை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வருவதற்காக காரணமா இருந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்த வரலாற்று உண்மைகளை தெரிந்த பிறகாவது கொண்டாட முன் வருவார்களா என்று பார்ப்போம்.